ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இந்த அப்டேட் வந்து உங்களை நிறைய பேருக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும், வருத்தத்தையும் கொடுக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவே கூட நோட்டிஃபிகேஷன் பட்டன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் இல்லை, யூடியூப் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நம்ம சேனலுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மறக்காமல் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 7 வந்து ரீப்ளேஸ் பண்ணி கண்டிப்பாக ஒரு 2 சீரியல்ஸ் வரப்போகுது. சீசன் மீன் கொஞ்சம் நல்லா முடிய போகுது. மேக்ஸிமம் ஒரு 6 வீக்ஸ் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் ஆல்ரெடி நம்ம கமல் சரியாக வந்து வீக்கெண்ட் எபிசோட சொல்லிட்டாரு. ஸோ இதை முடிச்சுட்டு 2 சீரியல்ஸ் வரணும் இல்லையா? ஸோ 2 சீரியல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தேன். தங்கமகள் அப்படின்ற ஒரு நியூ சீரியல் வந்து வருது, ஒரு நியூ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சீரியல் வந்து ஒரு சீரியல். ஸோ இன்னொரு என்ன சீரியல் என்ன அப்படின்னா, குளோபல் வில்லேஜஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களும் வந்து ஒரு சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கான காஸ்டிங் ஒர்க் வந்து ரொம்ப பரபரப்பாகவே போயிட்டு இருக்கு. மேபி அந்த சீரியல் வரலாம், அப்படி இல்லைன்னா வேற ஒரு சீரியல் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சீரியல் பற்றின அப்டேட் வந்து கிடைக்கல. பட் தங்கமகள் கன்ஃபார்ம், அதை தொடர்ந்து குளோபல் வில்லேஜஸ் ஒரு சீரியல், அப்படி இல்லைன்னா இன்னொரு சீரியல். ஸோ இந்த 3 சீரியல் வந்து 2 சீரியல் வந்து கன்ஃபார்மாக வந்துடும் அப்படிங்கிறத இந்த அப்டேட். ஸோ தங்கமகள் சீரியல் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூவோட நிறைய மூவி ஆர்டிஸ்ட் வச்சு வரக்கூடிய ஒரு சீரியல். ஸோ சீரியலுடைய ஷூட்டிங்லாம் பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப நல்லாவே வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது வந்து ஒரு பீக் பிரைம் டைம்ல கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ லாஸ்ட் இயர் இதே போல தான் வந்து சிறகடி காசி வந்து 9 o'clock அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் பாரதி கண்ணம்மா சீசன் 2 வர்றது அப்படின்ற ஒரு ஆப்ஷனால தான் சிறகடி காசி வந்து 9:30 லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தங்கமகள் சீரியல் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சீரியல் வந்து மேக்ஸிமம் 9 o'clock வருது அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. இது வந்து தேவையில்லாமல் அவங்க டீம்ஸ்லேருந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ சொல்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம அதை பற்றி திங்க் பண்ணி தான் ஆகணும். என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை பாண்டியன் ஸ்டோர் சீசன் 2 வந்து பிக் பாஸ் வரைக்கும் ஒரு லோ பர்ஃபார்மன்ஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் சிறகடி காசி வந்து 8 o'clock வந்து டைம் சேஞ்ச் பண்ணிட்டு தங்கமகள் சீரியல் வந்து 9 PM வந்து லான்ச் பண்ணுற ஒரு ஐடியா இருக்குது. அப்படி இல்லைன்னா சிறகடி காசி வந்து 9 மணிக்கு அப்படியே வச்சுட்டு 8 மணிக்கு வந்து தங்கமகள் சீரியலை லான்ச் பண்ணுறதுக்கும் ஒரு வகையில் சான்சஸ் இருக்குது. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா, 8 மணி தான் இப்போ ரொம்பவே டஃபஸ்ட் ஸ்லாட்டாக இருக்குது. ஏன்னா 9 PM கூட கொஞ்ச நாள் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ஈஸியாக அந்த ஸ்லாட்டை ஓரளவுக்கு கொண்டு வந்துட முடியும் அப்படின்றதான் என்னுடைய நம்பிக்கை. பட் 8 PM இன்னும் கொஞ்சம் விஜய் டிவி ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வந்துட்டு ஆக கல்யாணம் கூட 8 o'clock சேஞ்ச் பண்ணிட்டு 7:30 கூட தங்கமகள் சீரியல் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ குளோபல் வில்லேஜஸ் சீரியல் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு பாப்புலர் விஜய் டிவி ஹீரோ கிட்ட தான் வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னா சீக்கிரம் வந்து ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மேபி கன்ஃபார்ம் ஆகி ஷூட் போயிட்டு இருக்கான்னு கூட தெரியல. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து மகாநதி ரொம்ப சைலண்டாக தான் ப்ரோமோ லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த டைம் இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி இருந்தாலும் இன்னொரு 10 daysக்குள்ளே ப்ரோமோ வந்துடும். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து December 23 தான் வந்து சிறகடி காசி லான்ச் ப்ரோமோ கூட வந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே வந்துடும் அப்படின்றதான் என்னுடைய நம்பிக்கையுமே கூட. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் சிறகடி காசிக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெனிஃபிட் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா 8 PM போனாலும் இன்னும் நிறைய ரேட்டிங்ஸ் கிடைக்கும். 8 o'clockங்கிறது வந்து விகடனுக்கு வந்து ஒரு பெரிய டைமு. அப்படி இல்லை 9 o'clockல இருக்கீங்க அப்படின்னாலுமே 9 PM சீக்கிரம் ஸ்லாட் லீடர் ஆகணும், அர்பன் ப்ளஸ் ரூரல் அப்படிங்கிறது என்னுடைய விஷயமே கூட. சரி, ஸோ நம்ம பார்த்துக்கலாம். பட் தங்கமகள் சீரியல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கு இருக்குது அந்த சீரியல் மேலே. நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து ஒரு பாப்புலர் விஜய் டிவி ஹீரோயின் க்ளூ கொடுத்துருந்தேன். கீப் ஆன் கெஸிங், சீக்கிரமே வந்து நான் ரிவீல் பண்ணுறேன். இன்னொரு 2 to 3 daysக்குள்ளே நான் அதை பற்றின ஒரு ஃபுல் ரிவீல் வந்து தங்கமகள் சீரியல் பற்றி கொடுத்துட்றேன். ஸோ இன்னொரு சீரியல் பற்றின அப்டேட்டும் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.